அனைவருக்கும் வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கையுடன் மத்திய கிழக்கு அதேபோன்று ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளிலிருந்து இணைந்து கொள்ளும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் சிந்துஜன். வணக்கம் நேர்களே. இன்றும் கூட நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் வாயிலாக பல தகவல்களை வழங்க தயாராக காத்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் எமது அவதான தலைப்புச் செய்திகள். சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று பேரணி ஒன்று நடைபெற்றது. அனுபவம் செய்யப்பட்டது. அரசாங்கம் என்ற வகையில் செயற்படும் போது குறைபாடுகள் ஏற்பட முடியும், தாமதங்கள் ஏற்பட முடியும். எனினும் ஊழல் மோசடிகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது. லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவை பலப்படுத்துவதற்கான சட்டத்தின் திருத்தம் என்னிடம் வழங்கப்பட்டது. இன்றுள்ள ஆணைக்குழுவிற்கு 1994 ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக நானும் கையை உயர்த்தினேன். எனவே இதனை உறுதிப்படுத்துவதற்காக என்னிடம் வழங்கப்பட்டுள்ள திருத்தங்களை இதன்போது சிலர் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று பாராளுமன்றத்தில் விசேட உரையொன்றை நிகழ்த்தினார். රජයේ වෛද්‍ය නිලධාරී සංගමය චෝදනා කරන්නේ இலங்கை அரசாங்கம் வேறொரு பெயரில் இந்தியாவுடன் சீபா உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் குற்றம் சுமத்துகிறது. பொய்யான கருத்துக்களை கூறி பொதுமக்களை ஏமாற்றுவதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உயர் பதவியில் உள்ளிட்டவர்கள் ஜனவரி 8 புரட்சிக்காக முன்னிற்கவில்லை. அவர்கள் ராஜபக்ச ரெஜிமெண்டை பாதுகாக்கவே முன்னின்றனர். எமது அரசாங்கம் ஒருபோதும் சீபா உடன்படிக்கையில் கைச்சாத்திடவில்லை என்பதனை இந்த சபையின் கவனத்திற்கு மீண்டும் கொண்டு வருகிறேன். வேறு பெயரிலும் அது கைச்சாத்திடப்படவில்லை. சீபா உடன்படிக்கைக்காக ராஜபக்ச அரசாங்கம் இணைந்து கொண்டிருந்த சரத்துக்களுக்கு நாங்கள் இணங்குவதில்லை. நாட்டுக்கு நன்மை பயக்கும் உடன்படிக்கையிலேயே நாம் கைச்சாத்திடுவோம். அதில் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பத்துறை சார் விடயங்கள் மாத்திரமே அடங்குகின்றன. இந்தியாவுடன் மாத்திரமல்ல, சீனாவுடனும் அது போன்ற உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட எதிர்பார்க்கிறோம். சிங்கப்பூருடனும் இது போன்ற உடன்படிக்கைகளில் கைச்சாத்திடுகிறோம். எனினும் அதில் கைச்சாத்திட முன்னர் தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடுகிறோம். கட்சித் தலைவர்களை தெளிவுபடுத்துகிறோம். அமைச்சரவையில் அனுமதி பெறுகின்றோம். அத்துடன் பாராளுமன்றத்தில் அது தொடர்பிலான விடயங்களை தெளிவுபடுத்துகிறோம். எனினும் அவர்கள் இன்று என்ன செய்கின்றனர்? மைத்ரிபால சிறிசேனவுக்கு வாக்களித்தமைக்காக ராஜபக்ச ரெஜிமெண்ட் தோல்வி அடைந்தமைக்காக இந்த நாட்டில் உள்ள நோயாளர்களை சிரமத்துக்கு உள்ளாக்குகின்றனர். அத்துடன் ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் நம்பிக்கை நிதியம் ஆகிய இரண்டையும் ஒன்றிணைப்பதில்லை என்பதையும் இந்த சபையில் அறிவிக்கிறேன். மத்திய வங்கியில் பொறுப்பிலிருந்து அதனை விடுவிப்பதில்லை என்பதனை கூறுகிறேன். அரசு ஊழியர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கோ அல்லது அதனை மாற்றுவதற்கோ எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. அரசாங்க ஊழியர்களுக்கான நிவாரண வாகன அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வதில்லை என்பதையும் நான் பாராளுமன்றத்தில் கூறுகிறேன். ஒரே தடவையில் 10,000 ரூபாய் சம்பள உயர்வு வழங்க முடியாது. எனினும் படிப்படியாக செயற்படுவோம். பெட்ரோல் விலை 2 மடங்காக அதிகரித்தால் இவை அனைத்திற்கும் தேவையான நிதியை பெற்றுக் கொள்ளலாம். அல்லது மரக்கறி அல்லது பால்மாவிற்கு அதிக அளவிலான புதிய வரியை விதிக்க வேண்டும். எனினும் அதனை நம்மால் செய்ய முடியாது. இந்த நாட்டு மக்கள் அமைதியாக இருக்கும் போது சிலர் அவர்களை குழப்ப முனைகின்றனர். நல்லாட்சி அரசாங்கத்தை தொடர்ந்தும் பாதுகாப்பது தொடர்பில் பொதுமக்கள் தீர்மானிப்பர். தொழிற்சங்கங்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். உண்மையில் அதனை தீர்த்து வைக்க முடியும். எனினும் உயர்நிலையில் இருந்து கொண்டு இதனை திருப்ப முனைவதென்றால் கடைக்கு போக வேண்டியவர்களுக்கு போக முடியாமல் போகும். அதனையே என்னால் கூற முடியும். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் சில அதிகாரிகள் தமது இருப்பிற்காகவும் ராஜபக்ச படையணியை பாதுகாப்பதற்காகவும் முன்னிற்கின்றனர். தமது இருப்பை விட நாட்டின் இருப்பு தொடர்பில் சிந்திக்குமாறு நான் அவர்களுக்கு கூறுகிறேன். மாற்று புரட்சி தலை தூக்குவதற்கு நாம் சந்தர்ப்பம் வழங்குவதில்லை. ප්‍රතිවිප්ලවයට හිසෝසවන්න අපි අවකාශ සලස්සන්නේ නැහැ. ඉන්දියාව එක්ක කිවිසුමකට එළඹෙන කරුණු ගැන இந்தியாவுடனான உடன்படிக்கை தொடர்பில் நாம் எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை. எனினும் இந்த விடயங்கள் தொடர்பில் எதிர்க்கட்சியுடன் கலந்துரையாடி தீர்மானங்களை எடுங்கள். ஆகவே இது தொடர்பிலான தீர்மானங்களுக்கு செல்ல முன்னர் கலந்துரையாடுமாறு அமைச்சர் மலிக் சமரவிக்ரமவை கேட்டுக்கொள்கிறேன். 19ஆம் தேதியாகும் போது கொள்ளைநிலை பிரேரணைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அனைத்து தகவல்களையும் சபையில் முன்வைக்கலாம். එතකොට මං සැබෑ විපක්ෂ නායකතුමත්
සේවා විපක්ෂ ෂැඩෝ විපක්ෂ නායකතුමත් දෙන්නට අපි කියන්න. I know, Royal. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எமது பிரதான செய்திகளின் ஆரம்பத்தில் ஏற்பட்ட கோளாறுக்கு தடங்களுக்கு வருந்துகின்றோம். சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று பேரணி ஒன்று நடைபெற்றது. கொழும்பு விகார மகாதேவி பூங்காவுக்கு அருகில் ஆரம்பமான இந்த பேரணி சுதந்திர சதுக்கம் வரை சென்றது. லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு, சிவில் அமைப்புகள் மற்றும் பல அரசு நிறுவனங்கள் இதில் ஒன்றிணைந்திருந்தன. லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு தொடர்பில் இதன்போது சத்திய பிரமாணமும் செய்யப்பட்டது. அரசாங்கம் என்ற வகையில் செயற்படும் போது குறைபாடுகள் ஏற்பட முடியும், தாமதங்கள் ஏற்பட முடியும். எனினும் ஊழல் மோசடிகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது. லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவை பலப்படுத்துவதற்கான சட்டத்தின் திருத்தம் என்னிடம் வழங்கப்பட்டது. இன்றுள்ள ஆணைக்குழுவிற்கு 1994 ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக நானும் கையை உயர்த்தினேன். எனவே இதனை உறுதிப்படுத்துவதற்காக என்னிடம் வழங்கப்பட்டுள்ள திருத்தங்களை அமைச்சரவையில் சமர்ப்பித்து பாராளுமன்றத்தில் முன்வைத்து அங்கீகாரம் பெற்றுக் கொள்வதற்காக செயற்படுவேன் என்பதை இவ்வேளையில் கூற விரும்புகிறேன். லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பில் மக்கள் முறைப்பாடு செய்ய முடியுமான இணையதளம் ஒன்றும் இதன்போது திறந்து வைக்கப்பட்டது. நாட்டின் நல்லாட்சியை உறுதிப்படுத்துவதற்காக செயற்பட்ட சிலர் இதன்போது கௌரவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. கடற்தொழில் மற்றும் நீரியல் வள அபிவிருத்தி, போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சுகளுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் தொடர்பான குழுநிலை விவாதம் இன்று நடைபெற்றது. இதன்போது தெரிவிக்கப்பட்ட சில கருத்துகள் அடுத்து. ஆயிரக்கணக்கான வள்ளங்களில் பல்லாயிரக்கணக்கான வேற்று மாவட்டத்தர்கள் சாலை, மாத்தளன், பொக்கனை, வலையன்மடம் போன்ற பிரதேசத்தில் உள்ள கடற்கரைகளில் இந்த சட்டவிரோத அட்டை பிடிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு சில அமைச்சர்களின் அடிவருடிகள் அரச ராணுவத்தின் காவலுடன் சட்டவிரோதமான முறைகளில் இந்த செயல்பாட்டுகளை செய்து வருகின்றனர். இங்கு இந்தியன் ரோலர்கள் பல நூறு திருவிழா கோலங்கள் போல் வந்து கடலில் அள்ளுவலைகளை பாவித்து ரால் பிடிக்க தொடங்கிவிட்டால் அங்குள்ள வளங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்படியாக மீன் வளங்கள் அழிக்கப்படுவதை இந்த அரசு தொடர்ந்தும் பார்த்துக் கொண்டிருக்குமானால் எமது மண்ணில் அகிம்சை போராட்டங்கள் முல்லை மண்ணை, மன்னார் தீவை ஆக்கிரமிக்கும் என்பதை இந்த சபையில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உண்ணாவிரதங்கள் தானாக உதிக்கும். நல்லாட்சி என்ற உங்களின் பெயர் ஏமாற்று அரசாக எங்கள் மக்கள் வரலாற்றில் வரைவார்கள். எனவே உடன் இந்திய ரோலர்களை தடுத்து நிறுத்துங்கள். கடற்தொழில் அமைச்சரே, இது உங்களுக்கான சமர்ப்பணம். நாயாரில் அமைந்துள்ள ராணுவ தடை முகாம் முற்றாக நீக்கப்பட வேண்டும். அதற்கு பதில் போலீஸ் பிரிவு போடப்பட்டு சட்டப்படி செயல்பட உத்தரவிடப்பட வேண்டும். அவர்கள் ஒன்றும் ராணுவம் அங்கு ஒன்றும் தேசிய பாதுகாப்பு உரியவர்களாக செயல்படவில்லை. சட்டவிரோத சாராய வியாபாரிகளாக செயல்படுகிறார்கள். நீங்கள் போய் பார்த்தால் தெரியும். மீன்பிடி தொழில் சார்பாக மீன்பிடி அமைச்சு பல திணைக்களங்களையும் கூட்டுத்தாபனங்களையும் கொண்டிருக்கின்றன. இந்த பிரிவு, இந்த கூட்டுத்தாபனங்களுக்கு ஒவ்வொரு பணிப்பாளர் சபைகள் ஏற்படுத்தப்படுகின்றன. இந்த பணிப்பாளர் சபை எதிலும் தமிழ் மக்கள் நியமிக்கப்படவில்லை. அவை 3/2 பகுதி மீன்பிடி தொழில் அமைகின்ற வடக்கு கிழக்கு பகுதியானது தமிழ் மக்களின் பூர்வீக வாழிட பகுதியாக இருக்கிறது. பெரும்பாலானவர்களாக தமிழ் பேசும் மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறு அமைகின்ற மீன்பிடி அமைச்சின் கீழ் வருகின்ற கூட்டுத்தாபனங்கள், திணைக்களங்களில் பணிப்பாளர் சபைக்கு ஏன் தமிழ் மக்களை நியமிக்க முடியாது? பின்னடைவு எமது கடல் வள பரப்பு தென்னிந்திய மீனவரின் அத்துமீறல்களுக்கும் வடகடல் கரையோரம் தென் இலங்கை மீன்பிடியாளர்களின் ஆக்கிரமிப்புக்கும் உட்பட்டுள்ளது. பாதுகாக்கப்பட்ட வில்பத்து தேசிய வன பிரதேசத்தின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள பூக்குளம் என்னும் குடியிருப்பில் இன்று தென் இலங்கையைச் சேர்ந்த மீனவ குடும்பங்கள் மீன்பிடி தொழிலை பிரதானமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். எனவே யுத்தம் காரணமாக தமது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட அனைத்து மக்களினதும் ஜீவனோபாய வழிகள் 30 வருடங்களுக்கு முன்னர் இருந்த அதே நிலையில் உறுதி செய்யப்பட்டு அவர்களை தமது சொந்த மண்ணில் கௌரவமான முறையில் மீண்டும் குடியமர்த்தப்பட்டு இயற்கையுடன் இரண்டாக கலக்கப்பட வேண்டும். மன்னார் மாவட்டத்தில் உள்ள போக்குவரத்து சபை, அங்குள்ள நிர்வாகங்கள் சரியாக இயங்கவில்லை. நீங்கள் நேரடியாக சென்று அங்குள்ள உண்மையான நிலவரங்களை கண்டறிய வேண்டும் என்று போக்குவரத்து துறைசார் அமைச்சரும் இந்த விடயங்களில் நேரடியாக தலையிட வேண்டும்.
செய்திகள் தொடர்கின்றன. ரக்பி வீரர் வசிம் தாஜுடீனின் மரணம் தொடர்பில் பிரேத பரிசோதனை நடத்திய தற்போது ஓய்வு பெற்றுள்ள சட்ட வைத்திய அதிகாரி பேராசிரியர் ஆனந்த் சமரசேகர மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் இன்று அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். பிரேத அறையில் குளிர் பாகங்கள் காணாமல் போயுள்ளதாகவும் அது குறித்து தனக்கு பொறுப்பு கூற முடியாதெனவும் அவர் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார். நீதவானின் உத்தரவுக்கமைய குற்றப்புலனாய்வு அதிகாரிகளுடன் தாம் ஓய்வு பெற்ற பின்னர் அந்த குளிரூட்டி முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் பெரும்பாலான அகற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குளிரூட்டி உரியவாறு பயன்படுத்தாததன் காரணமாகவே உடற்பாகங்கள் காணாமல் போயுள்ளதாகவும் தாம் ஓய்வு பெற்ற பின்னரே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் குளிரூட்டியில் இருந்த உடற்பாகங்கள் காணாமல் போனமை குறித்து தம்மால் பொறுப்பு கூற முடியாதென பேராசிரியர் சமரசேகர நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். ராஜித சேனாரத்ன அமைச்சர் சொல்றாரு, பெரிய குடும்பத்தில் ஒரு மகன் தான் கார்ல வந்து தாஜுதீனை எடுத்து இன்னொரு வானத்துல போட்டு அவரை கொண்டேன்னு சொல்லி, நாங்க அந்த கதையெல்லாம் நாங்க சொல்ல வரல. நாங்க சொல்றோம் என்னன்னு சொன்னா, இந்த தாஜுதீனுடைய மர்டர்ல யார் இன்வால்வ் ஆகணும் அவங்க அரெஸ்ட் பண்ணணும். உடனே அரசாங்கம் இதை ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷனா எடுக்கணும். எனக்கு ஃபொரன்சிக் மட்டும் இல்ல, இந்த ஜேஎம்ஓமார் எத்தனையோ பேரை போட்டு வேர்டிக்ட் எடுத்துக்கிது. அவங்க கொடுத்த வேர்டிக்ட் தான் இது நத்திங் பட் மர்டர்னு சொல்லி. அப்ப இந்த மர்டர் இப்படி அநியாயமா நடந்திருக்குன்னு சொன்னா அதை டிஐஜி உடனடியாக கைது செய்யணும். அவர் தான் இத மர்டர் இல்ல ஆக்சிடென்டல் டெத்னு சொன்னவர். அதனால அவரை உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும். சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வந்த மன்னார் மறை மாவட்ட ஆயர் ராயப்பு ஜோசப் ஆண்டகை இன்று நாடு திரும்பியுள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் திடீர் சுகவீனமுற்ற நிலையில் சிகிச்சைகளுக்காக கொழும்பில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்ட ராயப்பு ஜோசப் ஆண்டகை மேலதிக சிகிச்சைகளுக்காக சிங்கப்பூருக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார். 3 மாதங்களாக சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வந்த மன்னார் மறைமாவட்ட ஆயர் இன்று முற்பகல் 11 மணியளவில் நாட்டை வந்தடைந்ததாக மன்னார் ஆயர் இல்ல தகவல்கள் குறிப்பிடுகின்றன. விமான நிலையத்தை வந்தடைந்த ராயப்பு ஜோசப் ஆண்டகை விசேட ஹெலிகாப்டர் மூலம் இன்று பிற்பகல் 2 மணியளவில் மன்னாரை சென்றடைந்ததாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். யாழ்ப்பாண சிறைச்சாலையில் கைதியொருவர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதியொருவரே நேற்று மாலை தொடக்கம் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் தலைமையகம் தெரிவித்தது. கடந்த 6 ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் தம்மை நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்தும் போது போலீசார் சமூகம் அளிக்காமை காரணமாக விளக்கமறியலில் நீடிக்கப்படுவதாக தெரிவித்து குறித்த நபர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. அச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த குறித்த கைதி கடந்த 2009ஆம் ஆண்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். காணாமல் போன தமது உறவுகள் குறித்து தகவல்களை பகிரங்கப்படுத்துவதற்காக அவர்களின் உறவினர்களுக்கு இருக்கின்ற சந்தர்ப்பத்தை தடுக்கும் வகையில் போலியான குற்றச்சாட்டுகள் தம் மீது சுமத்தப்பட்டு வருவதாக காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. அப்பாவி மக்களை திசை திருப்பும் சில அமைப்புகளும் தனிப்பட்டவர்களும் செயற்பாடுகள் கவலை அளிப்பதாக அந்த ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வரும் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆணையை கவனத்திற்கொள்ளாது உண்மைக்கு புறம்பான தகவல்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பில் நேரடியாக முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்கும் தமது காணாமல் போன உறவுகள் தொடர்பில் அறிந்து கொள்வதற்கும் இருக்கின்ற ஒரே மன்றமாக இந்த ஆணைக்குழு மாத்திரமே காணப்படுவதாக அந்த அறிக்கையில் எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. எனினும் ஒரு சிலரை திருப்திப்படுத்தும் வகையில் அத்தகையவர்களின் சுவைக்கேற்ப அந்த அறிக்கை அமைக்கப்படாமைக்கு ஆணைக்குழு பொறுப்பு கூற முடியாது எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பில் சாட்சியம் அளித்த உறவினர்களுக்கு உரிய பதிலை வழங்குவதற்கான செயற்பாடுகளை கிரமமான முறையில் முன்னெடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் தோன்றி சாட்சியம் அளிப்பதனை உறவினர்கள் புறக்கணிப்பதன் மூலம் தமது உறவுகள் தொடர்பில் முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தை இழக்க நேரிடும் என்றும் ஜனாதிபதி ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. ஆணைக்குழு விசாரணைக்கு மேலதிகமாக காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக ஜனாதிபதியினால் உயர்மட்ட விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வெளியிடப்பட்டுள்ளது. சில தரப்புகள் தமது சுய தேவைகளுக்காக காணாமற் போன உறவுகள் குறித்து முறையிடுவதற்கான சந்தர்ப்பத்தை தடுக்கும் வகையில் அப்பாவி மக்களை தவறாக வழிநடத்துவதற்கு முற்படுவதாக ஜனாதிபதி ஆணைக்குழு செயலாளரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ் சுன்னாகம் பகுதியில் உள்ள நிலத்தடி நீரில் கழிவு எண்ணெய் கலந்துள்ளதா என்பதை கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை கடந்த திங்கட்கிழமை வெளியிடப்பட்டது. நிலத்தடி நீர் பிரச்சினை தொடர்பான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ள போதிலும் நீரை பயன்படுத்த முடியுமா என்பது தொடர்பில் தமக்கு இன்னமும் தெளிவாக அறிவிக்கப்படவில்லை என மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். யாழ் சுன்னாகம் பகுதியில் உள்ள நிலத்தடி நீரில் கழிவு எண்ணெய் கலந்துள்ளதா என்பதை கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கையில் நீரை மீண்டும் பயன்படுத்த முடியுமா என எவ்வித தெளிவான முடிவுகளும் வழங்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீர் வடிகால் அமைப்பு சபை எங்களுக்கு தந்திருக்குது இத்தனை வீதம் ஓயில் தன்மை இருக்கண்டு. ஆனா மாகாண சபை நிபுணத்துறை சொல்றார்கள் அதுல ஒன்றுதான கலப்பம் இல்லை. அவ சொல்ற நைட்ரேட் கிணத்துல இருக்கிறது புதிய இது 20-30 வருஷத்துக்கு முதல் நடந்த சம்பவம். அதே கண்டுபிடிச்சேன்னு சொல்லினோம். வாட்டர் ரிசோர்சஸ் போர்டு இவ கவர்மெண்ட் அனாலிசிஸ் அப்படி 4-3 பேர் செய்த எல்லாருமே ஒருங்கிணைந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரோம். மந்திரி சபையில கூப்பிட்டு கதைச்சு அந்த 4 ஹெட்டும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டும். தண்ணி குடிக்கலாமா குடிக்கலாமா. ஒரு வருடத்துக்கு அதிக காலம் தாம் எதிர்கொண்டுள்ள இந்த பிரச்சினைக்கான இறுதி தீர்வு எப்போது எட்டப்படும் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இந்த கிணறு இப்ப தண்ணி நாங்கள் இந்த கிணத்தில் தண்ணியை குடிக்கலாமா இல்லையா என்றது உறுதிப்படுத்தும். இந்த கிணறு யாரு வந்து ஆய்வு செய்தாலும் அதுல கிறிஸ்துவ கோயிலும் இருக்குன்றதான் எங்களுக்கு அறிக்கை தரப்படுது. ஆனா இவர்கள் இப்ப அதுல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லைன்னு சொன்னால் அதை உறுதிப்படுத்தணும். கிணத்தை பார்த்துட்டு உறுதிப்படுத்துவோம். நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. இப்ப இந்த அறிக்கையில் நம்பிக்கை இல்லை தான். வளங்கள் அதிகார சபையின் அறிக்கையை நம்புறதா அல்லது நிபுணர் குழுவின் அறிக்கையை நம்புறதா அல்லது எங்க கிணறுகள்ல தெரிஞ்ச மாசுக்கள் அதை இல்லை என்று சொல்லினோம். அதை எதை நம்புறது என்று தெரியாமல் நான் குழம்பிக் கொண்டிருக்கிறோம். இதேவேளை நிபுணர் குழுவின் அறிக்கை தொடர்பில் சமுதாய வைத்திய நிபுணர் டாக்டர் முரளி வல்லிபுரநாதன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். நிபுணர் குழுவின் இறுதி அறிக்கை தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதை முற்றிலுமாக நாங்கள் எதிர்பார்த்தது போலவே பல பொய்த் தகவல்களை உள்ளடக்கியதாகவும் இந்த நிலைக்கு காரணமான நிறுவனத்தை காப்பாற்றுவதாகவும் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அரசாங்க பகுப்பாய்வு திணைக்களம் அவர்களுடைய அந்த உயர்ந்த ரக ஆய்வுக்கூடத்தில் பரிசோதிக்கப்பட்டு அப்பொழுது 30 கிணறுகளிலுமே மிக அதிக அளவில் இந்த ஆயிலும் கிரீஸும் கலந்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. 30 மாதிரிகளில் ஒரு மாதிரியில் கூட சாதாரண அளவிலோ அல்லது ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவிலேயோ காணப்படவில்லை. இந்த நிலையில் அவர்கள் இது பற்றி எந்தவித கருத்தும் தெரிவிக்காமல் போட்டபோட் அறிக்கை தான் பிள்ளை என்று சொன்னால் ஏன் இந்த 30 கிணறுகளிலும் எடுக்கப்பட்டு சுகாதார திணைக்களத்தினால் அனுப்பப்பட்டு அரசாங்க பகுப்பாய்வு திணைக்களத்தினால் செய்யப்பட்ட அறிக்கையில் ஏன் அவ்வாறு அதிகமாக வந்தது என்பதற்கு ஒரு விளக்கமுமே இந்த நிபுணர் குழுவினால் தரப்படவில்லை. சுன்னா பகுதியைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய கிணறுகளில் இருந்து மாதிரிகளை எடுத்து பல்வேறு நிறுவனங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இந்த போட் மாத்திரமல்ல வேறு பல நிறுவனங்கள் கொழும்பில் உள்ள நிறுவனங்கள் பலவற்றுக்கும் அனுப்பி சோதித்த பொழுது பல கிணறுகளில் அதிக அளவு இந்த நச்சு தன்மை நிலை இந்த பெட்ரோலிய கழிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அறிக்கைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு தனியாக நீர் வடிகால் அமைப்பு சபையினால் வெளியிடப்பட்ட அறிக்கை மட்டும் அதில் ஒரு தவறு இருக்கின்றது என்று கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இந்த நிபுணர்கள் குழு என்பது திரு ஐங்கரநேசன் அவர்களால் எந்தவித முறைமற்று தான் தோன்றித்தனமாக நியமிக்கப்பட்டது. இலங்கை மின்சார சபையின் ஊழியர் சமலாப நிதியத்தில் வைப்பிடப்பட வேண்டிய 3 பில்லியன் ரூபாய் காணாமற் போயுள்ளமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மின்சக்தி அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார். அந்த நிதி 2009 ஆண்டு திரைசேரி முறைகளூடாக முதலீடு செய்யப்பட்டுள்ள போதிலும் அந்த தொகைக்கு என்ன நேர்ந்தது என்பது தொடர்பில் இதுவரை தெரிய வரவில்லை என முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனம் ஒன்றினூடாகவே இந்த முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அது குறித்து விரிவான விசாரணை செய்தபோது 2009 ஆண்டில் குறித்த தனியார் நிறுவனத்தினால் இலங்கை மின்சார சபையின் அனுமதியின்றி திரைசேரி முறைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் மின்சக்தி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபிட்டிய விடுத்த பணிப்புரை கவைய இலங்கை மின்சார சபையின் உள்ளக கணக்காய்வு பிரிவினால் முன்னெடுக்கப்பட்ட விசேட ஆய்வுகளினூடாக இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது. மாத்தளை எல்கடுவ உன்னஸ்கிரியவில் அண்மையில் இரு தரப்பினருக்கு இடையில் இடம்பெற்ற பிரச்சினை தொடர்பான வழக்கு மாத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்குட்படுத்தப்பட்டது.
இதன்போது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரை நீதவான் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளார். இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட வழக்கு விசாரணையின் போது இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணை அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு மாத்தளை நீதவான் நீதிபதி போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். இன்ற தவணை மாத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் எதிராளிகளுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த ஆணையின்படி அனைத்து எதிராளிகளும் இன்று நீதவான் நீதிமன்றத்தில் சமூகம் அளித்திருந்தனர். போலீசாருக்கு விசாரணை தொடர்பாக பாரிய விசாரணை ஒன்றை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்கும்படி நீதவான் உத்தரவிட்டார். அதன்படி 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு பாரிய அறிக்கையை சமர்ப்பிக்க போலீசார் பொறுப்பேற்றனர். அதன்படி நீதவான் நீதிமன்றத்தில் 2016ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 20ஆம் தேதிக்கு தவணை ஒத்திவைக்கப்பட்டது. 8ஆம் மாதம் 24 நடந்த சம்பவம் இது. இந்த நாங்கள் யாருமே ஈடுபடவில்லை. எங்கள் சந்தையின் பேரில் கொண்டு போய் ரிமாண்டில் வச்சு 14 இருந்தோம். இது குற்றம் சாட்டப்பட்டவங்க யாருமே வந்தில்லை. நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கிறோம். ஒன்றிணைந்து மகளிர் அரணை உருவாக்கி தேசத்தை வலுப்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்டினால் ஆரம்பிக்கப்பட்ட சமூக பணி நாட்டின் இருவேறு பகுதிகளில் இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்டது. உலகின் அசைவையே உடலில் சுமந்து நியூஸ் ஃபர்ஸ்டின் ஒன்றிணைந்து மகளிர் அரணை உருவாக்கும் சமூக பணி இன்று அம்பாறை அக்கறை பெற்ற ஆலையடி பம்பு பிரதேச செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் விசேட கருத்தரங்கு ஆரம்பமானது. இதில் அம்பாறை அக்கறை பெற்ற ஆலையடி பம்பு பிரதேச செயலாளர் வேதநாயகம் ஜெகதீசன் கலந்து கொண்டிருந்ததுடன் பெருமளவிலான பெண்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றிருந்தனர். இதன்போது பெண்களின் உரிமைகள், பாதுகாப்பு மற்றும் அவற்றுக்கான சட்ட ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதனையடுத்து பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வு தொடர்பிலான கருத்தாடல் நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பெண்களின் சமத்துவத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி தமது கருங்களை வலுப்படுத்தும் நோக்குடன் பட்டிகளை அணிந்த வண்ணம் கைகளை உயர்த்தி பெண்கள் தமது முன்னேற்றத்தை வலியுறுத்துவதற்கு சங்கல்பம் பூண்டனர். சமத்துவம் பாதுகாக்கப்படணும். பெண்கள் முன்வர வேணும். அவங்களோட பிரச்சனைகளை சொல்றதுக்கு பெண்கள் முன்வரணும். முன்வராத நேரத்தில் பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்றது எங்களுக்கு திட்ட தெளிவாக தெரியுது. கருவறையில தொடங்குது. பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பாத்திரன மாத்தறை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டுள்ள இந்த நியமனத்திற்கான கடிதம் தமக்கு கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொழும்பு அழுத்பாவத்தை ஆனந்தாயப்ப தேவஸ்தானத்தின் மகா கும்பாபிஷேக மண்டல பூஜை பூர்த்தி விழா இன்று இனிதே நிறைவு பெற்றது. இதன்போது ஆனந்தாயப்ப சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளும் கலசாபிஷேகமும் பரிவார மூர்த்திகளுக்கான விசேட பூஜைகளும் நடைபெற்றன. பாரதத்தின் கேரளாவிலிருந்து வருகை தந்துள்ள தந்திரிகளினால் நடத்தப்பட்ட இந்த பூஜைகளில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நியூசிலாந்திற்கு எதிராக நாளை ஆரம்பமாகும் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை வெற்றிகரமாக நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை அணித் தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் நம்பிக்கை வெளியிடுகின்றார். டனடின் மைதானத்தில் நாளை ஆரம்பமாகும் முதல் டெஸ்ட் போட்டி தொடர்பாக கருத்து வெளியிட்ட ஆஞ்சலோ மேத்யூஸ் புதுமுக வீரர்கள் சிலர் இந்த போட்டியில் இடம்பெறுவார்கள் என தெரிவித்தார். தம்மிக பிரசாத் உபாதையால் நீக்கப்பட்டமை மற்றும் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்து குற்றச்சாட்டில் குசல் ஜனித் இடம்பெறாதமை அணியின் சமநிலையை பாதிப்பதாக அவர் குறிப்பிட்டார். தமிக பிரசாத் மற்றும் குசல் ஜனித் ஆகியோரின் இழப்பு பாரியதொரு பின்னடைவாகும். அனுபவமற்ற அணியுடன் விளையாடும் போது முக்கிய வீரர்கள் இருவர் விளையாடாமை பாரிய இழப்பாகும். எமக்கு மாற்று வழிகள் இல்லை. நாம் மீண்டும் ஒன்றிணைந்து தொடரை எதிர்கொள்ள வேண்டும். அந்த விவரங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நமது அடுத்த பிரதான செய்திகளை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.